வெல்கம் டு ஹிட் குக் சேனல். நாம் இன்றைக்கி சூப்பரான வடகம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வடகம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு விசில் குக்கரில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சரிசி ரேஷன் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் குக்கர் ஃபுல்லாகிற வரைக்கும் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் அரிசி எவ்வளோ சேர்த்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இது நம்ம நல்லா குலைவாகிற வரைக்கும் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு விசில் போட்டுடலாம். நான் ஒரு 5 விசில் விட்டுருக்கேன். நீங்கள் உங்கள் குக்கரை பொறுத்து விசில் விட்டுக்கோங்க. அரிசி நல்லா குலைவாக வெந்து வரணும், அந்தளவுக்கு விசில் விட்டுக்கோங்க. இந்த பச்சரிசி வடகம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்பளம் பிடிக்காதவங்க கூட இந்த வடகம் சாப்பிடும்போது என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கேரட் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 பச்சை மிளகாய். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரிசி நல்லா குலைவாக வெந்து வரணும். நாம் இந்த வடகத்தில் எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே சேர்க்கல. கேரட், பச்சை மிளகாய், ஜீரகம் இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது மட்டும் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வடகம் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளும் கூட. இந்த பச்சரிசி வடகம் சாம்பார், தயிர் சாதம், தக்காளி சாதம் இப்படி எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேறு சைடிஸ் எதுவுமே தேவையில்லை. இதை மட்டும் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடும்போது இது அவ்வளோ மொறுன்னு ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். கிட்ஸும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த அரிசி கூட நம்ம ஆல்ரெடி அரைச்ச கேரட், பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குழஞ்சி வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து முறுக்கு சுடுற உரலில் நான் ஸ்டார் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்னாலும் வச்சுட்டு அதில் நம்ம ரெடி பண்ண மாவை இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு வெயில் படுற இடத்துல வெள்ளை துணியை விரிச்சிட்டு அதில் மாவை புழிஞ்சிக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் மாவை புழிஞ்சிக்கலாம். இருக்க மாவு எல்லாத்தையும் ஃபுல்லாக புழிஞ்சு முடிச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் புழிஞ்சிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக வீட்டிலையே நம்ம பச்சரிசியை வச்சு வடகம் ரெடி பண்ணிடலான்னு. இதை வடகம் ரெசிபி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. உங்கள்கிட்ட பச்சரிசி, கேரட், பச்சை மிளகாய், ஜீரகம் இது 4 பொருட்கள் இருந்தால் போதும். நம்ம ரொம்பவே ஈஸியாக சிம்பிளான வடகம் வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். நீங்கள் கடைகளில் வாங்குறதை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஒன் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதனால் நீங்களே ரெகுலராக வீட்டில் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போது ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சதுக்கப்புறம் இது நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த துணியில் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கனாலே தனியாக வந்துடும். அதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1 இயர் வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.